இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று என்னென்றால், புதிய சட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்று முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இலங்கை வரலாற்றிலேயே இதுவரை காலமும் இல்லாத ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில இனிமேல் பேருந்துகளில் வங்கி அட்டை மூலமாக நீங்கள் பேருந்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தொகையை நீங்கள் செலுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கிற பணத்தை கையில தாள்களாக கொடுக்காமல் நாங்கள் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்த முடியும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் நான் நினைக்கின்றேன் கடந்த 2-3 மாதங்களாக பேசப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் இன்று முதல் இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வந்திருக்குது. அதுவும் இப்ப எல்லா இடங்களிலேயுமே இந்த நடைமுறையில இல்லை இந்த விஷயம். கிட்டத்தட்ட முதற்கட்டமாக சுமார் 20 வழித்தடங்கள்ல தான் இந்த திட்டம் இன்றைய தினம் அமலுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் நினைச்ச பாட்டுக்கு நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு பஸ்ல ஏறிட்டு உடனே நாங்க காட்டை கொடுத்து நீட்ட இயலாது. குறிப்பா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் அந்த மாதிரியான பகுதிகளில இந்த காட்டு எடுத்து வச்சுக்கொண்டு பணத்தை செலுத்த முடியாது. குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் இந்த நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கே என்று சொல்லி சொன்னால் காலி, மாத்தறை, பதுளை நோக்கி பயணிக்கும் பேருந்துகள்ல தான் இந்த டிஜிட்டல் கட்டண முறையை பயன்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் எதிர்வரும் நாட்கள்ல எல்லா இடங்களிலேயுமே சுமூகமாக இந்த டிஜிட்டல் கட்டண முறையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாங்க இப்போ கண்ட பாட்டுக்கு இருக்கிற எல்லா பஸ்லயும் இந்த காட்டை கொடுத்து பேமெண்ட் செய்ய முடியாது. இப்போதைக்கு தனியார் பேருந்து மட்டும்தான் இந்த நடைமுறைக்கு அமலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. அதுவும் இலங்கையில் இருக்கிற 7 அரச வங்கி மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு அவர்கள் மட்டும்தான் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தெரிவு செய்யப்பட்ட அல்லது இந்த இணக்கம் வெளியிடப்பட்ட இந்த வங்கி அட்டைகளை மட்டும்தான் இதற்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எதிர்வரும் நாட்கள்ல எல்லா இடங்களிலேயுமே இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமலுக்கு அரசு தனியார் பேருந்து ரெண்டிலேயுமே இந்த நடைமுறை கண்டிப்பாக வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இப்ப நீங்கள் காட்டை கொடுத்து டிக்கெட் எடுக்கலாம் என்ற சந்தோஷத்துல வங்கி அட்டையை நீங்கள் கொடுத்துட்டு வாங்குறதுக்கு மறந்து போயிடுவீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் இதால இன்னும் 1008 பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வரும். எனவே இந்த விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் அவதானமாக கையாளுங்கள்.